இது அன்பிளான் ட்ரிப் பார்ட் 3 வீடியோ ஏற்காடு. ஏன்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நானும் அதை தான் நினச்சேன். சின்ன சேனல் 20 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போட்டிங்கன்னா ரீச் இருக்காதுன்னு ChatGPT சொன்னதுனால 5 நிமிஷமாக பிரித்து போட்டிருக்கேன். நானும் பெரிய சேனல் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மூணார் அதிரப்பள்ளிலாம் சுற்றிட்டு லாஸ்ட்டாக ஏற்காடில் இருக்க ஸ்கை பார்க்கு தான் வந்திருந்தோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் 1000 ருபீஸ் ஆச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு குறிப்பிட்ட ரைடு தான் இங்கே அலௌடு. அது இல்லாமல் சில ரைடும் நாங்கள் தனியாக போயிருந்தோம். அது எவ்வளோ ஆச்சுன்னோம் 1000 ருபீஸ்க்கு ஸ்கை பார்க்கில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒர்த்தா அப்படின்னும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இங்கே உள்ளே போன உடனே எனக்கு ஒர்த்தாக நான் ஃபீல் பண்ணேன் முதல் ஆக்டிவிட்டி வந்துட்டு பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது தான். கூட்டம் ரொம்ப இல்லாத டைம்ன்றதுனால பேர்ட்ஸை எங்கள் மேலே உட்கார வச்சாங்க. ஹாரர் ஹவுஸ் போகிறதுக்கு கொஞ்சம் பயம், அதனால் அப்போ பயமுறுத்தி அவனை பார்த்துக்கிற மாதிரி வெளியே ஓடி வந்துட்டேன். எங்கள் வீட்டில் பொம்பளைங்க மட்டும்தான் ஹாரர் ஹவுஸ் போனாங்க. எனக்கு வேணாம் தோந்து. இந்த இடம் க்ளோயிங்காக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. சின்ன இடம் தான், டக்குன்னு சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் போரிங்கான ஒரு விஆர் கேமு, பொம்மை மாதிரி இருக்க பாம்பு, இதெல்லாம் பார்த்துட்டு அட்வென்ச்சர்ஸ் கேம் விளையாடுறதுக்காக போயிட்டோம். கேம் முடிச்சுட்டு கீழே வந்தால் சித்து அண்ட் டீம் வந்திருந்தாங்க. கிட்ட போய் பேசலாம்னு போனால் அதோ இந்த ப்ளூ சட்டை போட்டவர் தான் ஷூட் போயிட்டுருக்கு தலைவா, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாங்களும் வந்துட்டோம். இல்லைனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருப்பேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு வந்துட்டோம். கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க மேலே போகிறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜீப்பில் போகலாம், இல்லை ரோப் சேர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் போகலாம், இல்லைனா வாக் பண்ணி போகலாம். நாங்கள் வாக் பண்ணி தான் போனோம். ஏன்னா மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் கிட்ட ஆகுது. மேலே போன உடனே உயரம் குறைவாக இருக்க மாடுங்க சில இருந்துச்சு, பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இங்கே 4 ஜல்லிக்கட்டு காலை வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம கம்பீரமாக நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. இவனுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்களை பிடிக்கிறாங்களே அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த காளைங்களோட மூச்சு காற்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த என்ன பயமுறுத்தி ஓட வச்சிருச்சு. கிளாஸ் பிரிட்ஜு கொஞ்சம் சின்னது தான், ஆனால் படிக்கட்டு தான் ஒரு 3-4 மாடிக்கு போய்கிட்டே இருக்குது. மேலே போயிட்டு ஒரு ரெஸ்ட்டு, கீழே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டா 1000 ருபீஸ்க்கான பேக்கேஜ் ஓவர். இந்த இடத்துக்கு தனியாக தான் பே பண்ணணும். 500 per hour ஆச்சு ஒரு கிட்ஸுக்கு. கொஞ்ச நேரம் பசங்களை அங்கே விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ரைடுக்கு வந்தோம். பஞ்சி ஜம்பிங் ஒருத்தருக்கு 2000 ரூபாய் ஆச்சு. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரோப்பு ஒருத்தவங்க கட்டுவாங்க, அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க வந்து டபுள் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளை க்ரெயின் மேலேயே ஏற்றுவாங்க. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் கூட இருக்காங்க, அதனால் சேஃப்டி பற்றி பயப்பட தேவையில்ல. என்ன கேட்டால் லைஃப்பில் எல்லோரும் ஒரு தடவை நிச்சயமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லுவேன். அங்கே பாரு, அங்கே பாரு, அந்த ரோப்பை பாரு. அதுக்கப்புறம் வாயாடிக்கு கொஞ்சம் தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். மலையிலேருந்து கீழே இறங்கும்போது ஒரு காட்டு பன்னியும் 2 பன்னிக்குட்டியும் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு வரையாடு பார்த்தோம். அதை எங்களால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஓவராலாக இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நிறைய வைல்டு அனிமல் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் போன ட்ரிப்பு எல்லாமே எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்ட்டு தெளிவாக பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் எந்த பிளானும் இல்லாமல் அப்படியே போனோம். இந்த ட்ரிப்பும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி.